அனைவருக்கும் வணக்கம். நாம் தாய்மானவர் பெருமான் பாடி அருளிய தூய ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சின்மயானந்த குரு என்று அழைக்கப்பட்ட சத்குரு ஒருவரால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஞானத்தை அடைந்த தாய்மானவ சுவாமிகள் தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் தன் சந்ததிகள் கேட்டு மகிழும் விதமாக எளிமையான வார்த்தைகளை கோர்த்தமைத்த பாடல்கள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் முத்து முத்தாக அமைந்திருக்கின்றன. யோக ஞானத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஞான குருமார்களுடைய வார்த்தைகளை அவ்வப்போது செவிமடித்து கேட்க வேண்டியது அவசியமாகிறது. இன்றைய பாடல்களை பார்க்கலாம். கானகம் இலங்கு புலி பசுவொடு குலாவும் நின் கண்காண மதயானை நீ கை காட்டவும் கையால் நெகிடிக்கென பெரிய கட்டை மிக ஏந்தி வருமே. போனகம் அமைந்தது என அக்காமதேனு நின் பொன்னடியில் நின்று சொல்லுமே. புவிராசர் கவிராசர் தவராசர் என்றுனை போற்றிய செய போற்றி என்பார். ஞான கருணாகர முகம் கண்ட போதிலே நவநாத சித்தர்களும் உன் நட்பினை விரும்புவார். சுகர் வாமதேவர் முதல் ஞானிகளும் உனை மெச்சுவார். வானகமும் மன்னகமும் வந்தெதிர் வணங்கிடும் உன் மகிமையது சொல்ல எளிதோ. மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரு மௌன குருவே. பொதுவாக ஒரு குழந்தை தன் தாயிடமிருந்து எதையாவது ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்றால் பலவிதமான ஜால வேலைகளை செய்கிறது. முதலிலே அம்மா எனக்கு இதை கொடு என்று கேட்கிறது. அந்த தாய் உடனே கொடுப்பதில்லை. இல்லை போ என்று விரட்டுவாள். சில வேளைகளிலே சினந்து தாய் முதுகிலே 2 அடி கூட போடுவாள். ஆனால் அந்த அடியை வாங்கி கொண்டு சிறிது நேரம் அழுது கொண்டிருந்தாலும் தாயை சமாதானம் செய்வதற்கு ஒரு உத்தியை அந்த குழந்தை வைத்திருக்கிறது. அடித்த தாயை அருகே வந்து பின்பக்கமாக சேர்த்து கட்டி அணைத்து அவள் கன்னத்திலே தொடர்ந்து முத்தமிடுகிறது. தன் பிஞ்சு மதலையின் உதடுகள் பட்ட மாத்திரத்திலே நெகிழ்ந்து போன அந்த தாய், ஐயோ என் குழந்தையை அடித்து விட்டேனே என்று ஆறத் தழுவி முத்தமழை பொழிகிறாள். சேட்டை செய்யக்கூடாது சாமி, இந்தாப்பா என்று சொல்லியபடியாக குழந்தை கேட்டதை கொடுத்தும் விடுகிறாள். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடியவர்களுக்கே என்று ஒரு வழக்குச் சொல் தமிழிலே உண்டு. ஒரு குழந்தை எப்படி தன் தாயிடமிருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளுகிறது பார்த்தீர்களா? அதுபோல சத்குருமார்களிடமிருந்து ஒரு குழந்தையைப் போல இருந்து நாம் காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தாய்மானவர் மிக அழகாக இங்கே நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். கானகம், காடு என்று சொன்னால் அந்த காட்டிலே கொடிய குணம் கொண்ட புலி. இப்போது மனிதர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பசு முதலியவை ஆரம்பத்திலே காட்டு விலங்குகளாகத்தான் இருந்தன. இப்படி புலி, பசு என்று கொடிய குணம் கொண்ட விலங்குகளும் சாந்த குணம் கொண்ட விலங்குகளும் சேர்ந்தே வாழ்ந்திருக்கின்றன. ஆனால் அந்த விலங்குகளுக்கு இல்லாத ஒரு ஆற்றல் யானைக்கு இருக்கிறது. யானை ஒரு மிகப்பெரிய மரத்தையே பிடுங்கி தன் துதிக்கையின் உதவியோடு தூக்கி கொண்டு வந்துவிடும். இது காரணமாக அத்தனை பெரிய யானையை கூட பயப்படுத்திவிடக்கூடிய சிறிய அங்குசத்தை தயாரித்த மனிதன் யானைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அவைகளை தாங்கள் சொன்னபடியாக எல்லாம் காரியமாற்றும்படியாக மாற்றியமைத்தார்கள். அத்தனை பெரிய மத யானையை கூட தன்னுடைய சிறிய அங்குசத்தின் மூலமாக அடக்கிவிடக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கும் மனிதன் கண்ணுக்கே தெரியாத மனதை அடக்குவதற்கு மிகப்பெரிய பிரயத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவனால் அத்தனை சுலபத்திலே மனதை அடக்க முடியவில்லை. இந்த உலக வாழ்க்கை என்பது உணவுக்காக மாத்திரமே என்று தொடங்குகிறது. அதன் பிறகு உணவுக்கு பிறகு சிறிது பொருள் திரட்டுவது, அதன் பிறகு போக போக்கியங்களை நாடுவது என்று அது வளர்ந்து கொண்டே போகிறது. மனிதனின் ஆசைக்கு அளவே இல்லை. காமதேனு என்கிற பசு ஒன்று தேவலோகத்திலே இருக்கிறதாம். அந்த பசுவிடம் சென்று எதை கேட்டாலும் அதை அப்படியே கொடுத்து விடுமாம். அந்த காமதேனு என்கிற பசு நம்மிடம் இருந்துவிட்டால் நாம் நினைத்ததெல்லாம் நடக்குமே என்று புராண கதைகளை இளம்பிராயத்திலே பெரியவர்கள் சொல்ல கேட்டு மெய்மறந்து நின்றவர்களிலே அடியேனும் ஒருவன். உண்மையிலேயே காமதேனு என்பது தேவலோகத்திலே இருக்கும் பசு அல்ல. காமதேனு என்பது நம்முடைய மனதுதான். நம்முடைய மனது புருவ மத்தியத்திலே ஆடாமல் அசையாமல் நிலை நின்று
பரவெளியாகிய ஆகாயத்தோடு தொடர்பு கொண்டு பராபரத்திடம் எதை கேட்டாலும் அதை சடுதியிலே பெற்றுவிட முடியும். இதை சரியாக உள்வாங்கி கொண்டு விட்டவர்கள் அந்த காமதேனு என்கிற மனதிடமிருந்து விரும்பியதை கேட்டு பெற்றார்கள். சிலர் கவிராசராகினார்கள், சிலர் புவிராசராகினார்கள், சிலர் தவராசராகினார்கள். இப்படி எவர் எதை வேண்டும் என்று கேட்டார்களோ அதை பராபரத்திடமிருந்து கேட்டு பெற்றார்கள். கேட்டு பெற்றதால் தாங்கள் பெற்ற வெற்றியை போற்றி புகழும் விதமாக போற்றி போற்றி செய்ய போற்றி போற்றி என்று பராபரத்தை துதித்தும் மகிழ்ந்தார்கள். முழுக்க முழுக்க கருணை மாத்திரமே கொண்டிருக்கக்கூடிய திருக்கரங்களை கொண்டிருக்கக்கூடிய கருணை கரங்களை கொண்டிருக்கக்கூடிய பராபரம் கேட்டதை கொடுப்பதற்கு காத்திருக்கிறது. தான் நேரடியாக அவற்றை கொடுக்க முடியாது என்கிற காரணத்தால் நவநாத சித்தர்கள் என்று சித்தர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தது. 14 சித்தர்கள், அவர்கள் வழிவந்த ஏனைய திருக்கூட்ட மரபு. இப்படி வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு மிகப்பெரியது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய திருக்கூட்ட மரபிலே எண்ணற்ற சித்தர்கள் வந்திருந்தார்கள். அந்த சித்தர்கள் விரும்பினால் நம்மிடத்திலே நட்பு பாராட்டுவார்கள். சுகபிரம்ம முனிவர், வாமதேவர் முதலாகிய ஞானிகளும் கூட நாம் சரியாக இருந்துவிட்டால் நம்மை மெச்சி பாராட்டி 14 சித்தர்களின் குழாத்திலே நம்மையும் இணைத்துவிடக்கூடிய காரியத்தை செய்வார்கள். அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஞான தேடுதலோடு பொய் களவா உறுதியான நெஞ்சம் கொண்டிருக்கும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பக்குவத்தை நாம் பெற்றிருந்தால் ஞானிகள் நம்மை மெச்சுவார்கள். வானகமும் மன்னகமும் வந்து நம்மை வணங்கும்படியான பெயரையும் புகழையும் கொடுப்பார்கள். அதன் பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய மகிமை என்பது வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாதது. பராபரத்தின் கருணை கண்கள் நம் மீது பொழிந்துவிட்டன என்றால் நம்மை பார்ப்பவர்கள் அனைவரும் நம்மை துதிப்பார்கள். நாம் சொன்ன சொல்லெல்லாம் மந்திரமாக மாறி அமையும். இவற்றையெல்லாம் காகபுஜண்ட மகரிஷி உட்பட அனைத்து சித்தர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் இவற்றையெல்லாம் நன்கு அறிந்தே இருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, சித்தர் பெருமக்களுடைய உலக்கிழக்கையை சரியாக எவர் ஒருவர் புரிந்து கொண்டு விட்டாரோ அவர் சித்தர் பெருமக்களுடைய ஆசிகளை பெறுவதோடு மாத்திரமல்லாது சித்தர்கள் மூலமாக பராபரத்திடமிருந்து தாங்கள் விரும்பியதை கேட்டு பெறக்கூடிய பக்குவத்தையும் பெற்றுவிடுகிறார்கள் என்பதே இத்திருப்பாடல் மூலமாக நாம் அறிந்து கொண்ட திரண்ட கருத்தாகிறது. சருகு சல பட்சணிகள் 1 கோடி அல்லால் சகோர பட்சிகள் போலவே தவள நில ஒழுகு அமிர்த தாரை உண்டு அழியாத தன்மையர் அனந்த கோடி இருவினைகள் அற்று இரவு பகல் என்பது அறியாத ஏகாந்த மோனஞான இன்ப நிட்டையர் கோடி மணிமந்திர சித்திநிலை எய்தினர்கள் கோடி சூழக் குறுமுனி இழைத்திட்ட சிங்காதனத்தின் விசை கொழுவீற்றிருக்கும் நின்னை கும்பிட்டு அனந்த முறை தெஞ்சனிட்டு உன் மனக்குறையெல்லாம் தீரும் வண்ணம் மதுமலர் எடுத்து உன் இரு தாளை அர்ச்சிக்க எனை வா என்று அழைப்பது என்னாள். மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரு மௌன குருவே. நீங்கள் மந்திர குரு என்பதை நன்கு அறிவேன். ஆனால் நீங்கள் தந்திர குருவாகவும் இருக்கிறீர்கள். அத்தனை சுலபத்திலே எனக்கு அகப்படாமல் போக்கு காட்டிக் கொண்டே இருக்கிறீர்கள். திருமூலர் மரபில் வந்தவர் அல்லவா? எனவே உங்களுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருப்பது வியப்பல்ல என்று தன் மன ஆற்றாமையை இங்கே தாய்மானவர் வெளிப்படுத்துகிறார். யோகிகள் என்கிற நிலையிலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்திலே பசுமையாக இருக்கக்கூடிய இலைகளுக்குள்ளே சில சின்னஞ்சிறு உயிர்கள் வாழ்ந்திருக்கும் என்பதற்காக காய்ந்து சருகாய்ப்போன இலைகளை உண்டு வாழ்ந்திருந்தார்கள் என்றெல்லாம் புராண கதைகளிலே நாம் கேட்டிருக்கிறோம். சகோர பட்சி என்று அழைக்கப்பட்ட ஒரு பட்சி இருந்தது. அந்த பட்சி காய்ந்த இலைச்சருகுகளை மாத்திரமே உணவாக உண்ணுமாம். அப்படி உண்டிருந்தாலும் கூட மற்ற எந்த பட்சிக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலை அந்த சகோர பட்சி என்பது பெற்றிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த சகோர பட்சி என்கிற நிலையிலே இருப்பது அது பட்சி அல்ல, சித்தர்கள் என்று ஞானிகள் மகான்கள் தங்கள் நூல்களிலே சொல்லியிருக்கிறார்கள். தலைக்குள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்த நீரை உண்டு விட்டால் அழியாத தன்மை என்பது ஏற்பட்டுவிடும். அந்த அழியாத தன்மை என்பது ஏற்பட்டான பிறகு இந்த உலகிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சத்குருமார்கள் தீர்மானிப்பார்கள். இந்த உடலை நீங்கி பரலோகத்திற்கு சென்றுவிட வேண்டுமா, அல்லது இந்த உடலில் இருந்தபடியாக ஆற்ற வேண்டிய கடமைகள் ஏதும் இருக்கின்றனவா என்பதை குருமார்கள் தீர்மானிப்பார்கள். நமது கண்களுக்கே தெரியாமல் காத்திருக்கும் சித்தர் பெருமக்கள்
நம்முடைய குருமார்கள் என்று ஆவார்கள். அவர்கள் பொறுமையாக நம்முடைய நடவடிக்கைகளை எல்லாம் உன்னிப்பாக கவனித்தபடியாக காத்திருக்கிறார்கள். ஏமாந்து போய்விடக்கூடாது, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே இருவினைகளை அறுத்து பகல் இரவு அறியாத ஜோதி நிலையாக இருக்கும் புருவ மத்தியத்திலே ஒடுக்கம் பெற முடியும். புருவ மத்தியத்திலே சென்று ஒடுங்குவதற்கும் கூட சித்தர் பெருமக்களுடைய ஆசையும் அவர்களுடைய உதவியும் நிச்சயம் தேவை என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்ப நிஷ்டை என்பது கைகூட வேண்டும். அப்படி கைகூடிவிட்டால் கோடி மணிமந்திர சித்திகள் நமக்கு கிடைத்துவிடும். சாதாரணமாக ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்றால் 1008 முறை உச்சரிக்க வேண்டும், 1,08 முறை உச்சரிக்க வேண்டும், 10 லட்சம் முறை உச்சரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். இது சாதாரண மனிதனுக்காக சொல்லப்பட்டது. யோக வெற்றியை பெற்றவன் புருவ மத்தியத்திலே மனத்தை உறுதிபட நிறுத்தி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்கையும் ஒன்றாக இணைத்து உயர்ந்த நிலையை பெற்றுவிட்ட யோகி ஒருவன் நினைத்த மாத்திரத்திலே நினைத்தது நினைத்தபடி நடக்கும். இங்கே பலமுறை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் இல்லை. மனத்தின் திறமே மந்திரமாக மாறி நினைத்த காரியத்தை சாதித்து கொடுக்கும். இத்தனையையும் சித்தர் பெருமக்களுடைய உதவியால் நம்மால் பெற்றுவிட முடியும். குருமார்கள் நவரத்தனங்கள் இழைத்த ஒரு உயர்ந்த ஆசனத்திலே அமர்ந்திருந்து நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நவரத்தனங்கள் வேறு ஏதுமல்ல, நம்முடைய தலைக்குள்ளே இருக்கக்கூடிய 9 தத்துவங்கள் தான். சித்தர்கள் மகான்கள் வேறு எங்கோ இல்லை, நம் உள்ளே இருந்தபடியாகவே நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனின் உடல் என்பது ஒரு தனிப்பட்ட உடல் அல்ல. மனித உடலுக்குள்ளே ஒரு பிரபஞ்சமே இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சித்தர்கள் தலையாகிய பகுதியிலே சிங்காதனத்திலே வீற்றிருந்து நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் கண்காணித்தபடியாக இருக்கிறார்கள். அனந்த முறை தண்டனிட்டு அவர்களை வணங்கி மனக்குறையெல்லாம் தீரும் வண்ணம் சித்தர்களிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய பிரார்த்தனை அற்ப உடல் சார்ந்த தேவைகளுக்கானதாக இருக்கக்கூடாது. உண்மையாக முத்தி மோட்சத்தை பெற வேண்டும், அதற்கான தகுதியை எனக்கு தர வேண்டும் என்று கேட்பதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து உன்னை நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன். மகனே வா என்று எப்போது உன் இருகரங்களை விரித்து என்னை அழைப்பாய் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். என்னை ஏமாற்றி விடாதே. விரைவில் உன்னுடைய அருட்கரங்களுக்குள்ளே என்னை ஐக்கியப்படுத்திக்கொள் என்று தாய்மானவ சுவாமிகள் இங்கே வினயமாக பாடுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.